நம பார்வதீபதயே அரகர மகாதேவ. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாரிய அனந்த கோடி நமஸ்காரங்கள். வருகிற 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். அப்படிப்பட்ட ஒரு நாள் என்ன அப்படின்னா ரத சப்தமி என்று சொல்லுவார்கள். இந்த ரத சப்தமின்னா சுவாமியுடைய சூரிய பகவானுடைய தேரானது உத்தராயணத்தை இப்படி திரும்பும் வண்டி. அப்படியே ரைட் அண்ட் லைட்டா அடுப்பர். சுவாமியை குதிரை அப்படி வளைச்சி ஓட்டுவர். வடக்கு நோக்கி போகும். என்ன ஸ்பீடா போகும் தெரியுமா வண்டி? அந்த ரத சப்தமி தை அமாவாசையிலிருந்து 7ஆம் நாள் ரத சப்தமி. அந்த ரத சப்தமி என்ன அப்படின்னா பெரிய விசேஷம். சூரிய பகவான் தான் பிரதானம். இங்க இந்த சூரிய பகவான் என்ன பண்றார்? காஷ்யப முனிவருடைய கதைகள்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? சூரியன் பூலோகத்துக்கு ஒரு பெரிய நாயகன். சூரிய சந்திரலோகே அப்படின்னு சொல்றா பார்த்தீங்களா? எல்லா லோகத்துக்கும் பொதுவானவர் சூரியன் சந்திரனும். அப்படிப்பட்ட இந்த ரத சப்தமினா என்ன அப்படின்னா, இந்த ரதமானது வடக்க திரும்புது. உத்தராயணத்தில் திரும்புகிறது. தெற்கேந்த வடக்க போற சுவாமி. என்ன விசேஷம் அப்படின்னா, தை பொங்கல் அன்னைக்கு நம்ம ஆத்து வாசல்ல தேர்கோலம் போடுறோம்ல பார்த்தீங்களா? இந்த ரத சப்தமி அன்னைக்கும் தேர்கோலம் போடணும். தேர்கோலம் போட்டு ஆத்துல என்ன பண்ணணும் தெரியுமா? சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும் சுவாமிக்கு. சூரிய பகவானுக்கு வருஷத்துல டெய்லியே பூஜை தான். ஆனா அவர் சக்கர பொங்கல் பிரியர். அவர் சக்கர பொங்கல் என்னைக்கு? அவர் சூரிய ஜெயந்தி. தை பொங்கல் அன்று சூரிய ஜெயந்தி அவருக்கு. அதுல இருந்து 7ஆம் நாள் ரதத்தை திருப்புறார். வண்டிய திருப்பும் பொழுது அன்னைக்கு சப்தமி தினம். 7 நாளே ரொம்ப விசேஷம் சார். நீங்க உடனே சனி பகவானை 7 எடுத்துன்னு போயிடக்கூடாது. 7ன்னா ரொம்ப விசேஷம். சப்த குதிரைகள். அப்படிப்பட்ட அன்னைக்கு எம்பெருமானுக்கு சூரிய பகவானுக்கு சக்கர பொங்கல் வைத்து நைவேத்தியம் பண்ணணும். சரி சார், இதெல்லாம் பண்றோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த ரத சப்தமில அப்படின்னா, இந்த பீஷ்மர் என்ன பண்றார்? இந்த ரத சப்தமியும் பீஷ்மர் வியாசர் 2 பேருமே ரொம்ப அமோகமான ஒரு விஷயத்தை செய்யறார். இந்த ரத சப்தமி தோன்றிய விதம், அந்த ரத சப்தமியில பீஷ்மருடைய உயிர் போகவில்லை. அவர் போகணும்னு நினைக்கிறார். ரத சப்தமியில போகல. அப்ப வியாசரை கூப்பிடுறார் பீஷ்மர். வியாசரே, என்னுடைய உயிர் போகவில்லையே, ஏன் அப்படின்னு கேட்டார். அப்ப வியாசர் சொன்னார், பீஷ்மாச்சாரியாரே, நீங்கள் பெரிய தர்மவான், எல்லாத்திலும் நியாயமா இருந்தேன், பெரிய பிரம்மச்சாரி, ஆனால் ஏன் உங்க உயிர் போகவில்லை அப்படின்னா, துச்சாதனன் துகில் உரிகிறான் திரௌபதியை. அப்போது உங்க கண்கள் மூடிவிட்டது, காதுகள் கேட்கவில்லை, கைகள் அசையவில்லை, வாய்கள் பேசவில்லை, எல்லாம் மௌனமாக ஆனதால் அந்த பாபம் உங்களை தீண்டியதுன்னா அதுக்கு என்ன விமோசனம் கேட்டார். அப்பொழுது சொல்றார், இந்த எருக்க இலை இருக்கு பார்த்தீங்களா? எருக்க இலைக்கு ரொம்ப விசேஷம். இந்த எருக்க இலைய ஆண்களுக்கு எருக்க இலை, அரிசி, பசுஞ்சாணியோட வைத்துக் கொள்வார்கள். வைத்து பீஷ்மருடைய தலையிலே வைத்து ஒரு ஜலம் விட்டு தள்ளி விடுகிறார். அந்த பாபங்கள் எல்லாம் போகிறது. உடனே பீஷ்மாச்சாரியோட உயிர் போகிறது. கிருஷ்ண பரமாத்மா வாங்குகின்றார். இதே பெண்களுக்கு என்ன அப்படின்னா, அதே எருக்க இலை, அருகம்பில், பசுஞ்சாணி வைத்துக் கொள்வார்கள், மஞ்சளை வைத்துக் கொள்வார்கள். முதல்ல அவர் எப்படி அந்த ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறத ரத சப்தமிக்கு சொல்றேன். நம்ம காலையில எழுந்தோடனே எல்லாம் காஃபி சாப்பிட்டு ஸ்நானம் பண்ண போறேன் இல்லையா?
ஸ்நானம் பண்ணணும், நேர உள்ள போய் ஒரு சொம்பு ஜலம் விட்டுணும். முதல் நாள் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியில வந்துட்டு நீங்க சோப்பு தேய்ச்சி குளிக்கிறவெல்லாம் எல்லாம் குளிச்ச பிறகு கடைசியாக இந்த 7 எருக்க ஒரு இலையா 7ஆ வேணாலும் வச்சுக்கலாம், பிச்சு கூட வச்சுக்கலாம். எருக்க இலையை மேல வச்சு தலையில வச்சுட்டு 2 அக்ஷதை, வெள்ளை அக்ஷதையை வச்சுக்கலாம், மஞ்சள் அக்ஷந்தாலும் பரவாயில்ல. அருகம்பில்லு, பசுஞ்சாணம், அக்ஷதையை வச்சு ஜலத்தை விடணும். யார் சொல்லி விடணும்? சூர்யாய நமஹ, சூரிய பகவானே நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த எருக்க இலையில போக்கணும்னு இருக்கா. ஆனா அந்த எருக்க இலையை எதுக்கு யூஸ் பண்ணுவா தெரியுமா? அந்த எருக்க இலைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதுல என்ன, இந்த எருக்கம்பூ இருக்கு பார்த்தீங்களா, பிள்ளையார் சாத்திப்பார், அதுல அருகம்புல் வருது. ஏன் சுவாமி நீ எதுவும் யூஸ் பண்ணாத அவர் யூஸ் பண்ணுவார். அதனுடைய தாற்பயம் பல. அப்படிப்பட்ட இந்த எருக்க இலை ஸ்நானம் பண்ணி ரத சப்தமி அன்று சூரிய பகவானுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும். சரி, இதனுடைய மகாபலன் என்ன? வியாசர் சொல்றார், பீஷ்மாச்சாரியாருக்கு ஒரு நொடியில அந்த பாபம் போச்சு. என்ன பாபம்? ஸ்ரீ பாபம் சார். திரௌபதி துகில் வரும்போது கண்ணும் காதும் பேசவில்லையே. ஒரு தர்ம பிரபு, பிரம்மச்சாரியிலே பெரிய பிரம்மச்சாரி, வாயே துறக்கலையே. அந்த பெண் கதறுகிறாளே, கதறுகின்ற காது கேட்கவில்லையே, காது மந்தமாக போய், அதான் பாபம். ஒருத்தர் பொம்மநாட்டி கத்தி சொல்லும் பொழுது அவ கையில தர்மம் இருந்தால் அந்த பாபம் நம்மளை வந்து அடையும். இதுக்குதான் இந்த வருஷத்துல ஒரு நாளைக்கு இந்த எருக்க இலைய ஸ்நானம் ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது ரோக நிவாரணம். கர்ப்பிணிலாம் பாதி பேருக்கு கர்ப்பம் தரிக்கலேங்கிறா. குழந்தை பிறக்கும் சார், சூரியன் வருவார், எருக்கல ஸ்நானம் பண்ணணும். அன்னைக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம். நீ என்ன பாபம் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு போயிடும். அன்னைக்கு ஆத்துல வெங்காயம் எல்லாம் சமைக்க கூடாது, பூண்டு எல்லாம் சமைக்க கூடாது. சாதாரண சமையல் சமைச்சு எம்பெருமான் சூரிய பகவானுக்கு அந்த சக்கர பொங்கலை நைவேத்தியம் பண்ணணும். அன்னைக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? ஆத்துல கோவிந்த நாமத்தை சொல்லணும், கிருஷ்ண நாமத்தை சொல்லணும். கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா, கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா, ராதாரமணா ராதாரமணா. ஏன் சார் இதை சொல்லணும் கேட்கிறீங்களா? நான் பெரிய சிவபக்தன், ஆனால் என் நாவ் என்ன சொல்கிறது? கடைசியில எனக்கு யார் தரிசனம் கொடுப்பா? எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா. வியாசர் சொல்றார், வேத வியாசர் இல்லையா அவர் சொல்றார், எல்லாம் கிருஷ்ணன். கடைசியில எல்லாமே கிருஷ்ணன் நாமம். பீஷ்மர் அப்படியே தூக்கி அழிச்சுன்னு போறார் கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மாச்சாரியாரை. அப்படி பூலோகத்துல நல்ல ஒரு தர்மமா வாழ்ந்த ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி பீஷ்மாச்சாரியர். அவருக்கு மட்டும்தான் தர்ப்பணம், வேற யாருக்கும் கிடையாது தர்ப்பணங்கள். புரியுதா? அப்படிப்பட்ட இந்த ரதசப்தமியில எல்லாரும் சூரிய பகவானை வழிபட்டு அந்த எருக்க இலையை வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்து நம்ம பாபத்தெல்லாம் போக்கி சரீரத்தை சுத்தம் செய்து கொண்டு, எம்பெருமான் நமக்கு பலவிதமான துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ணி சூரிய பகவான் நமக்கு அனுகிரகம். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய்.